ஒருவேளை இவங்க டிஎம்கே கூட நான் சொன்ன மாதிரி உண்மைக்கு டீலிங் பேசியிருப்பாங்களோ, அதாவது ஒருவேளை டிஎம்கே சொல்லியிருக்கலாம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நீ கண்டினியூஸா ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணு. உடனே தளபதி சொல்லுவாரு ஓகேண்ணா ஓகேண்ணா, ஒவ்வொரு வாரமும் நான் உங்களை அப்படியே பயங்கரமா திட்டுற மாதிரி நடிக்கிறேன், நீங்களும் அடிக்கிற மாதிரி அடிங்க, நானும் அப்படியே வலிக்கிற மாதிரி அழுகிறேன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. மக்களும் நம்ம இவங்களை நம்பி ஏமாந்துட்டு இருப்போம். அப்புறம் கரெக்டா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு திடீர்னு இந்த ரெண்டு கோஷியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே போய் டிஎம்கே பிளஸ் டிவிகேன்னு ஒரு அலையன்ஸ் புதுசா உருவாகும். மக்கள் அப்படியே நம்ம ஷாக் ஆகி மயக்கப்பட்டு விழுந்துட வேண்டியதான். அதனால தான் நம்ம தளபதி இந்த மர்டர் கேஸ்ல இருந்து அப்படியே வெளியே வந்திருக்காரு நினைக்கிறேன். நான் போன வீடியோலயே நம்ம தளபதி அந்த எக்ஸ் மினிஸ்டர், அந்த மாவட்ட கலெக்டர், டிஎஸ்பி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இனிமே அந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்காது போல இருக்கு. நம்ம தளபதி மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவாரு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு போல வாரம் எல்லா யூடியூப் சேனல்களும் எல்லா டிவி சேனல்களும் அவர் ஓட்டுற படங்களை நம்ம பார்க்கலாம். அவர் பண்ற காமெடியை, அவர் பாடுற பாட்டை, அவர் ஆடுற டான்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். நல்லா பொழுது போகும். ஆனா இறந்து போன அந்த 49 உயிர்களுடைய, குறிப்பா அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய உயிருக்கு நீதி நியாயம் கிடைக்குமா? அதுதான் இப்ப கேள்விக்குறி. இனியாவது புரிஞ்சுக்கோங்க மக்களே, தயவு செய்து உங்க குடும்ப அங்கத்தினர்களுக்கு, உங்க அம்மா அப்பாவுக்கு, உங்க உற்றார உறவினர்களுக்கு, உங்க சகோதர சகோதரிகளுக்கு, உங்கள் குல தெய்வங்களுக்கு, உங்க சாமிக்கு, உங்க ஆசிரியர்களுக்கு, உங்களை காவல் காக்கும் போலீஸ்காரங்களுக்கு, உங்களுக்கு சாப்பாடு உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கு, உங்கள் நாட்டை பாதுகாக்கிற ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கிற மரியாதை தயவு செய்து ஒரு சினிமா ஹீரோவுக்கு கொடுக்காதீங்க. அவங்கள தயவு செய்து வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. இது ரஜினியா இருந்தாலும் சரி, கமலா இருந்தாலும் சரி, விஷாலா இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கள தியேட்டர் வாசல்லே நிப்பாட்டிடுங்க. வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. உங்க கண்ணோட முடிச்சிடுங்க. உங்க இதயத்துக்கு கொண்டு வராதீங்க. இதே மாரி கொண்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டு உறவுகளை, உங்க பிரியமானவர்களை, உங்கள் குழந்தைகளை நீங்கள் இழக்க நேரிடும். உங்க குடும்பத்தை நீங்கள் இழக்க நேரிடும். உங்க குடும்பத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. இனியும் தற்கொலைகளா இருக்காதீங்க. உண்மைக்கே நீங்க சோத்த உப்பு போட்டு சாப்பிடுறீங்கன்னா, உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணம் இருந்துச்சுன்னா, அடுத்த தளபதி மறுபடியும் இந்த மீட்டிங் போட்டாருன்னா அவரை தயவு செய்து பார்க்க போகாதீங்க. அப்படி அவரை பார்க்காம இருக்க முடியலன்னா தயவு செய்து டிவி மொபைல்ல பாருங்க. சனியனை தேடி போய் மரணத்தை வாங்கிடாதீங்க. உங்க குழந்தைகளை நீங்களே பாதுகாக்க சொல்லி இந்த டாபிக் இதோட முடிச்சுக்கிறேன்.